ஹாய் எல்லாருக்கும், வெல்கம் டு மம்மி விசஸ் வேர்ல்டு. இந்த சேனல் இப்போ எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, வெட்டி சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லப்படுற மம்மிஸ் பற்றி. நம்ம எப்படி இருக்கோம்? சும்மா இருக்கோம். நம்ம எப்படி இருக்கோம்? வெட்டியாக இருக்கோம். அப்படிதானே? நம்ம சும்மா இருந்தா எப்படி காலையில் எழும்பி நிம்மதியா கிளம்பி நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க? இல்லை, பசங்களே சும்மா தானமா இருக்க வீட்டில் அப்படி சொல்கிறாங்கல்ல. எப்படி அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? காலையில் கிளம்புறீங்க காலையில் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அப்படின்னு கிளம்பி போகிறீங்கல்ல. எப்படி முடியுது? காலையில் அறக்க பறக்க எழும்பி சமையல் பண்ணி அப்படி ஏதாவது டென்ஷன் இருக்குதா உங்களுக்கு? வீட்டை விட்டு வெளியில் இறங்கி போய் வேணா உங்களுக்கு டென்ஷன் இருக்கு, இருக்கலாம், இருக்குது கண்டிப்பாக. ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருந்தால் படிக்கணும், போர்ஷன் முடிக்கணும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அதுக்கான காரியங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளாடி நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்குன்னு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள், அவன் பேர் என்ன? அம்மா. எனக்கு சடனாக யோசித்தேன், காலையில் ஏஞ்சதுலேருந்தே இந்த ஒரு வேர்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அம்மா அம்மா அம்மா. குளிக்க போனால் டவல் எடுத்துகிட்டு போகிறதில்ல, அங்கே போய் உட்காந்துட்டு அம்மா டவல்னு கற்ற வேண்டியது, கரெக்டாக டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்டு அம்மா டிஃபன்னு கற்ற வேண்டியது. ஒரு விஷயத்துக்கும் இந்த ரெண்டு விஷயம் எல்லார் வீட்லேயும் காமனாக நடக்கிறது. ஆனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த சம்பளம் இல்லாத வேலைக்காரிக்கு நீங்கள் வச்சுருக்க பெயர் அம்மா. சிலவங்க காலையில் எழும்பி ரொம்ப அம்மா 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 அம்மான்னு கத்தும்போது ரொம்ப டென்ஷன் ஆகும். பட் மேக்ஸிமம் பேர் ஐயோ நம்ம குழந்தை வேலைக்கு போகுதே, ஸ்கூலுக்கு போகுதே, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்களே அப்படின்னு பாசத்தோடு எழுந்து பண்ணுவாங்க. சில பேருக்கு அந்த டென்ஷன் மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில் எழும்பணுமே, சீக்கிரமாக எழும்பணுமே, இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே அப்படின்னு காலையில் அந்த ப்ரெஷரோடு எழும்புவாங்க. ஒருவேளை அந்த டென்ஷனில் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, குழம்பு தண்ணி ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, மத்தியானம் அங்கேருந்து ஃபோன் வரும், வீட்டில் சும்மா தானே இருக்க, இதை கூட உனக்கு ஒழுங்காக பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்போது சும்மாவா இருக்கணும்? நீங்கள் ஆஃபீஸ் போய் வேலை பார்க்குறீங்க, நாங்கள் வீட்டில் வேலை பார்க்குறோம், அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது சம்பளம் ஒன்று போடுறாங்க, எங்களுக்கு ஸோ எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா அந்த ஜீவன் மேலே தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்க, பாசமாக இருங்க, பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளாடியே உட்காந்துட்ருக்க அம்மாவாக இருந்தால் நீங்கள் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கையை பிடிச்சி அவங்கள வாங்கம்மா வெளில அப்படி போயிட்டு வரலாம், நடந்துட்டாவது வரலாம்மா, வாங்கம்மா அப்படின்னு கூட்டிகிட்டு போங்க.
முடியக்கூடிய பசங்களாக இருந்தால் ஒன் டே ட்ரிப்பு, ஒரு 2 நாள் ட்ரிப் மாதிரி அப்படி வெளில கூப்பிட்டு போயிட்டு வர்றது. அவங்க மனசு உண்மையில ரொம்ப சந்தோஷப்படும். சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. என் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. ரொம்ப சின்ன வயசுல அவங்க இறந்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சொல்லணும்னு ஏதோ இன்னைக்கு தோணுச்சு. அப்படி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் இருக்கான். நல்லா தான் இருக்கும். பட் அம்மா இந்த விஷயத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அம்மா கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சம்டைம்ஸ் இல்லை, எப்பவுமே அந்த யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அம்மாவோட அந்த ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பா ரொம்ப என்ன சொல்கிறது, அப்பா நான் பிறந்ததே அம்மா 2 பேருக்கு கல்யாணம் ஆகி, அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் 9 வருஷம் கழிச்சு தவம் இருந்து எனக்கு பிறந்தேன். ஒத்தைக்கு ஒரு பொண்ணு. எனக்கு அக்கா தம்பி அண்ணா யாருமே இல்லை, நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில். ஸோ அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டிருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என்னோட குழந்தைய பார்த்துக்கணும், அதெல்லாம் நினச்சிருப்பாங்க. பட் அதெல்லாம் நடக்கல. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே அம்மா அப்பா 2 பேரும் தவறிட்டாங்க. இருக்கிறவங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க, சேஃபாக வச்சுக்கோங்க. மனசு கஷ்டப்படுற மாதிரி வச்சுக்காதுங்க. தெரியல, ஏதோ மைண்டில் இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தது. யார் கூடயாவது பேசணும்னு தோணுது. பட் இப்போ நான் தனியாக அப்படியே உட்காந்து ஃப்ரீயாக இப்போ நான் பேசுகிறதுக்கும் ஒருத்தவங்கிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன், அவ்வளோதான். கரெக்டு தானே? பாய் எல்லாருக்கும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. பாய் எல்லாருக்கும்.